வணக்கம். தாய் வீடு ஜூலை 2024. நீரின்றி அமையாது உலகு. உலகிலே மூன்றில் ஒரு பங்கு சிறுவர்கள் மோசமான நீர் பற்றாக்குறைக்கு முகம் கொடுத்துள்ளார்கள் என ஐக்கிய நாடுகளின் அனைத்துலக சிறுவர் நிதியம் தெரிவிக்கின்றது. அதாவது 739 மில்லியன் வரையிலான சிறுவர்களுக்கு போதிய குடிநீர் இல்லை. இந்த சிறுவர்கள் உலகின் எங்கோ ஒரு மூலையில் மட்டுமில்லை, கனடாவிலும் இருக்கின்றார்கள், அமெரிக்காவிலும் இருக்கின்றார்கள். கனடாவின் பூர்வகுடிகளுக்கு ஒதுக்கப்பட்ட வாழ்விடங்களில் குடிநீரின் பாதுகாப்பின்மை பற்றிய எச்சரிக்கைகள் வருடாந்த நிகழ்வுகளாக தொடர்கின்றன. அமெரிக்காவிலே 2.2 மில்லியனுக்கும் அதிகமான வீடுகளிலே ஒழுக்கு நீர் வசதி இல்லை. பாடசாலைகளிலே மாணவர்களுக்கு தூய குடிநீர் கிடைக்க வழி செய்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும் அதற்கான உத்திகளை ஆராயவும் என அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டுக்கான மையம் ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுத்திருக்கும் அளவுக்கு அமெரிக்காவிலே குடிநீர் ஒரு முக்கிய சிக்கலாக உருவெடுத்துள்ளது. செல்வங்கொழிக்கும் இந்த நாடுகளிலே வறுமை கோட்டுக்கு கீழே அல்லலுறும் மக்களையே இந்த பற்றாக்குறைகள் பாதிக்கின்றன. அதனாலேயே அவை போதிய கவனம் பெறாமலே இருக்கின்றன. ஐக்கிய நாடுகளின் சிறுவர் உரிமைகள் ஒப்பந்தம் குடிநீருக்கான வழிவகை இருத்தலை ஒரு மனித உரிமையாக அறிவிக்கின்றது. இருந்தபோதும் உலக சிறுவர்களுள் 33 விழுக்காட்டுக்கும் மேலானவர்களுக்கு இந்த உரிமை மறக்கப்படுகின்றது. பூமியின் பரப்பின் 70 விழுக்காடு நீரால் நிறைந்துள்ளதெனினும் அந்த நீரின் 3 விழுக்காடு மட்டுமே நன்னீர். இருக்கும் அந்த சொற்ப அளவு நீரிலும் 3/2 பங்கு மனிதருக்கு கிடைக்காத வகையில் பனிப்பாறைகளாக உறைந்துள்ளது. அதன் காரணமாக உலகில் 1 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தூய குடிநீரை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகையின்றி அவதிப்படுகின்றார்கள். அசுத்தமான நீரை குடிப்பதால் வாந்திவேதி போன்ற நீராட் பரவும் தொற்று நோய்களால் பீடிக்கப்படுகின்றார்கள். வருடாவருடம் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் அசுத்தமான நீரை குடிப்பதால் ஏற்படும் வயிற்றுப்போக்கு சம்பந்தப்பட்ட நோய்களால் இறக்கின்றார்கள். அவர்களுள் பெரும்பாலானவர்கள் சிறுவர்கள். மனிதருக்கு பயன்படும் வகையில் அமைந்துள்ள நன்னீர் நிலைகளும் தொடர்ச்சியான வகையிலே பாரதூரமான அழுத்தங்களுக்கு உள்ளாகி வருவது பற்றி சுற்றுச்சூழலியலாளர்கள் எச்சரித்து வருகின்றார்கள். ஆறுகளும் ஏரிகளும் நீர்நிலைகளும் வறண்டு போவதை அவர்கள் அபாய உணர்ச்சியுடன் சுட்டுகின்றார்கள். இயற்கையின் வளத்துக்கும் மனிதரின் வாழ்வுக்கும் ஆதாரமாக இருந்த பல நீர்நிலைகள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாசுபடுத்தப்பட்டு வருகின்றன. உலகில் பாதிக்கும் மேற்பட்ட சதுப்பு நிலங்கள் மறைந்துவிட்டன. நிலக்கீழ் நீரை சுத்தம் செய்யும் சதுப்பு நிலங்களில் எஞ்சியுள்ளவையாவது பாதுகாப்பதற்கு மாறாக அவற்றை கொங்கிரீட்டிட்டு நிரப்பி கட்டடங்களை எழுப்புவதிலேயே செல்வந்த நாடுகளின் முதலாளிகள் முனைப்பாக இருக்கின்றார்கள். மற்ற எந்த தொழிலையும் விட விவசாயம் அதிகமான நன்னீரை பயன்படுத்துகின்றது. மேற்குலகில் அளவுக்கு அதிகமான நீரை பயன்படுத்தும் விவசாய முயற்சிகள் பயின் உற்பத்தி போன்ற கேளிக்கை தேவைகளை பூர்த்தி செய்வனவாகவே இருக்கின்றன. வளர்முக நாடுகளில் அத்தியாவசிய உணவை உற்பத்தி செய்வதற்கென நடக்கும் விவசாய முயற்சிகள் கணிசமான அளவு நீரை திறனற்ற பயன்பாட்டால் விரயமாக்குகின்றன. பூமி வெப்பமாதலால் காலநிலையில் ஏற்படும் மாற்றங்களும் உலகெங்கிலும் வானிலையையும் பருவச் சுழற்சியையும் மாற்றுகின்றது. ஒரே பிரதேசத்திலேயே சில பகுதிகள் வறட்சியில் வாட, வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் நிகழ்வுகள் மலிந்துவிட்டன. தீவிர நீர் பற்றாக்குறைக்கு முகம் கொடுத்துள்ள நாடுகளில் ஒன்றான லெபனான் வருடத்தில் ஓர் அரைப்பகுதி வெள்ள அனர்த்தத்துக்கும் மற்ற அரைப்பகுதி வறட்சிக்கும் முகம் கொடுக்கின்றது. இத்தகைய நாடுகளிடம் மழை காலத்தில் பெறும் நீரை தேக்கி வைத்து வறட்சி காலத்தில் பயன்படுத்துவதற்கான பொறிமுறைகளோ தொழில்நுட்பமோ போதுமான அளவு இல்லை. இத்தகைய தொழில்நுட்ப திறனில் முன்னேறியுள்ள நாடுகள் அந்த திறனை அனைத்து மக்களினதும் நன்மைக்காக பாரபட்சமற்ற முறையில் பயன்படுத்துவதில்லை. இத்தகைய நிலையிலேயே நீர் பற்றாக்குறையை உலகளாவிய பிரச்சனையாக அணுகும் ஒரு பொது முனைப்பு அத்தியாவசியம். ஒவ்வொரு நாடும் தத்தமது தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்ய தலைப்பட்டால்
எண்ணெய்க்கான போர்களின் காலம் கடந்து நீருக்கான போர்கள் தொடங்கும். அதை உலகம் தாங்காது. நன்றி.